அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த பேப்பர் 25th பேப்பர். ஓகே, நீங்க இந்த 25th பேப்பரே, இந்த 25 கொஸ்டின் பேப்பரே பெரிய உங்களுக்கு ரிசோர்ஸ் தான். ஸோ இதை மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா கூட, இதில் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் பார்த்தா கூட பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 12 to 15 கொஸ்டின் தாராளமாக தாண்டலாம். இந்த 25 கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக பாருங்க. சரியா? சரி, இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம இவ்வளோ நாள் பார்த்ததில் அதிகமாக ட்ரிக்னாமெட்ரி கேட்காத மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தேன். ஓகே, ஸோ என்னங்கிறது பார்த்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 117 cos squared plus 129 sin squared equal to 120. this இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த சைனு காசு சேம் வந்ததுனாவே முடிஞ்ச அளவுக்குல எது சின்னதோ அதை எடுத்துக்கங்க. 117 cos squared 117 cos squared அதை எடுத்துக்கங்க. இதையும் அதே மாதிரி மாத்துங்க, 117 sin squared மாத்திடுங்க. பிகாஸ் sin squared plus cos squared 1 நம்மளுக்கு தெரியும். மிச்சம் இருக்கு 12 sin squared அப்படியே இருக்கட்டும். ஓகே, வாட் இஸ் திஸ்? 117 எழுதினா sin squared plus cos squared is 1. ஸோ 117 மட்டும் அங்கே இருக்கும். 117 அந்த பக்கம் எடுத்துட்டு போனால் ஆல்ரெடி இது 120 ஈக்குவல் டு 3 நான் மாறிடும். சரியா? This is 12 sin squared theta equal to 3. What is sin squared A? Is 1 by 4. What is sin theta? Sin A, it is sin squared A is 4. அப்படியே இருக்கட்டும். sin squared A is 4. 1 by 4 அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வாங்க, அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான். 150 sin squared B, இதுலேயும் 158 sin squared B எடுத்துக்கங்க. cos squared 158 cos squared B எடுத்துக்கங்க. 150 காமன், இந்த பக்கம் 3 ஆகிடும். மிச்சம் இருக்கும் 12 cos squared B equal to 3. cos squared B equal to 1 by 4. என்ன கேட்குறான்? cos squared கொஸ்டிக்கு என்ன? இது ரிவர்ஸ் பண்ண வரும் 4. இது வந்து ரிவர்ஸ் பண்ணா 4. 4 into 4 16. ஆன்சர் 16. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. இதில் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. அசெண்டிங்னா ஃப்ரம் ஸ்மால் டு பிக். இது மாதிரி கொஸ்டின்ல ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கும் பாருங்க. என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்க. இதுல டிஃபரன்ஸ் இஸ் 2, இதுல 1, இதுல 1, இதுல 1. ஸோ எல்லாமே டிஃபரன்ஸ் இஸ் 1 எக்ஸப்ட் தி ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பண்ணுங்க, மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பேர் என்னன்னா, இந்த கொஸ்டினுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அங்க இருந்து டெரிவ் பண்ணி இங்க உள்ள வந்தாங்க. எப்படி? நான் இங்க வந்து சப்போஸ் இது எல்லாத்தையும் டிஃபரன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் 2னா இதையும் 2-ஆ மாத்திங்க. எப்படி 2-ஆ மாத்தலாம்? இது வந்து அல்லது ஒன்றும் வேண்டாம், சிம்பிளா யோசிக்கிறேன். இந்த முடிச்சுங்க, இந்த 4, இந்த மற்ற 3க்கு மட்டும் வைப்போம். டிஃபரன்ஸ் 1 1 வருதா? சிம்பிளான டிஃபரன்ஸ் எடுங்க. ஐ எம் டேக்கிங் திஸ் 1, 2. திஸ் இஸ் டிஃபரன்ஸ் 1. அதே மாதிரி அடுத்த டிஃபரன்ஸ் 2, 3. அடுத்தது 4, 5 கூட எடுத்துக்கிறேன். இப்போ இதோட வேல்யூ மட்டும் செக் பண்ணுங்க. அப்போ இதோட வேல்யூ 0.5, இதோட வேல்யூ வந்து 0.6, இதோட வேல்யூ 0.8. அப்போ நியூமரேட்டர் பெருசாக பெருசாக வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போதா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அமங் திஸ் 3ல எது பெருசு அப்படின்னா 23/24 தான் வந்து சின்னது. 27/28 அதோட பெருசு. 4440 இஸ் அதோட பெருசு. ஸோ அமங் திஸ் 4ல திஸ் 3ல இதுதான் வந்து இருக்கிறதுலே அந்த கரெக்டான பேட்டர்ன்ல இருக்கு. சரியா? ஃபைன். ஸோ ஆப்வியஸா மற்ற 3 ஆன்சருமே வந்து இதாக இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, டிஃபரன்ஸ் 2 வந்துருக்குல்ல, அதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிஃபரன்ஸ் 2 எடுங்க. 2,4, 3,5, 5,7 இப்படி எடுத்து பாருங்க. இதோட வேல்யூ பாருங்க. 2/4 வந்து 0.5, 3/4 வந்து 0.6, 5/7 வந்து 0.7 சம்திங். அகைன் சின்னது தான் பெருசு, சின்னது தான் சின்னது. அப்படி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 2 வந்தாலும் அதே லாஜிக் தான். அதனால நான் என்ன பண்றேன், மேலே 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 51/53 2ஆல மல்டிபிள் பண்ணா இது என்ன வரும்? 46/48. இது 54/56. இது 880 டிவைட் பை 882. இப்படி போட்டுக்கலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுல எது பெருசு அப்படின்னா எது சின்னது தான், இதுதான் இருக்குல்ல சின்னது. அப்போ 23/24 தான் சின்னது. இந்த ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த ஆப்ஷன், அடுத்தது வந்து சின்னது வந்து இது. அப்போ இதுக்கப்புறம் இது வரணும். கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் 54/56 அது வருது. ஸோ ஆன்சர் செகண்ட் ஒன். இந்த மாதிரி தான் கொஸ்டின். நான் இந்த எந்த கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிக்கல. ஓகே, இதுல எதுவுமே கண்டுபிடிக்கல. நான் பாட்டுக்கு ஒரு சின்னதா ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு அங்கிருந்து கன்க்ளூஷன் எடுத்து இங்க அப்ளை பண்ணி பார்த்தேன். இதை நீங்க எல்லா சமக்கும் பண்ணலாம். இது பேர் எம்ஐன்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். சரியா? கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. இந்த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இது பக்கா அல்ஜிப்ரா a plus b whole square a minus whole square மைனஸ் பண்ணினா 4ab வரும். 4 into 1/a வரும். a கேன்சல், வெளியில் 1/4 இருக்கு. இதெல்லாம் few seconds sum.
ஓகே 10 செகண்ட் கூட ஆகாது. நான் முன்னாடியே சொன்னது 10 செகண்ட் சம் கண்டிப்பா ஒரு 3 to 4 கொஸ்டின் இருக்கும். அதை மட்டும் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். 1 மினிட்ல 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் போட்டுடலாம். அது பண்ணீங்கன்னா மிச்சம் எனஃப் டைம் இருக்கும். எனஃப் டைம் சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் உங்களால ஒரு 18 கொஸ்டின் ரீச் பண்ற அளவுக்கு டைம் இருக்கும். அந்த 4 கொஸ்டின் 10 செகண்ட்குள்ள போட்டீங்கன்னா சரியா. கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. திஸ் கேட்குறாங்க. இது a பிளஸ் பி கண்டுபிடிக்கணும். a பிளஸ் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் 20 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் 2 into 8. இது என்ன வருது? 36 வருது. 36 ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா a பிளஸ் பிபி தட் இஸ் 1/2 into 6. ஓகே, இது எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? 2 டைம்ஸ் a ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் b ஸ்கொயர் 2 டைம்ஸ் c ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc மைனஸ் 2ca. அப்போ 2 வெளியே எடுத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் minus AB minus BC minus CA வரும். If we expand it, what is this value? 20. What is this value? 8. So 20 minus 8 is 12. So இந்த 2 to cancel. 6 into 12. இதெல்லாம் just like that போடலாம். இதெல்லாம் நல்ல கொஸ்டின், ஈஸி கொஸ்டின் ஆல்சோ. கொஸ்டின் நம்பர் 4 முடிஞ்சிச்சு. 5 வாங்க. 5 digit 11 digit numbers divisible by 72. X is not equal to Y. அப்போ எக்ஸ் என்னன்னு போட்டா இது வந்து 8 and 9 ஆல் டிவைட் ஆகணும். ஃபர்ஸ்ட் 8 ஆல் டிவைட் ஆகணும்னா 5 1 6 ட்ரை பண்ணி பாருங்க. 5 1 6 வருமா? 5 1 6 போட்டீங்கன்னா 51ல 48 ரிமைனிங் 36 வராது. 5 1 6 வராது. 5 36 ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா 5 36 வரும். பிகாஸ் 48 ரிமைனிங் 56 வரும். அதை விட்டீங்கன்னா அப்படியே 40 ஆட் பண்ணீங்கன்னா 5 76 வரும். இந்த ரெண்டு கேசஸ்லாம் வந்து மல்டிபிள் ஆஃப் 8. சரி, இந்த கேஸ் வாங்க. இங்க மிச்சத்தை பாருங்க. 4 y 6 8 8 4 8 0. இதுல வந்து மல்டிபிள் ஆஃப் 9 வரணும். மல்டிபிள் ஆஃப் 9 செக் பண்றது ரொம்ப சிம்பிள். 9லாம் வந்தா விட்டுருங்க. 9 இல்ல, டைரக்டா இல்ல. அப்ப 3 and 6 9 தான். 5 and 4 9 தான். ஓகே, 6 8 10 8 6 4 பண்ண 10 10 plus 8 9 தான். இப்போ 8 and 8 மட்டும் இருக்கு 16. அப்போ y என்ன போட்டா வரும்? y equal to 2 போட்டா வரும். ஆல்ரெடி x equal to 3. நீங்க இதை செக் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த x நாட் ஈக்குவல் டு y அப்போ இங்க x equal to y வந்துடும் போல் இருக்கு. அதனால தான் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இது போட்டு 3 into 2 is 6. டைரக்ட் 6 ஆன்சர் திஸ். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டைரக்டா போட்டுருங்க. ஏன்னா இதுல சப்போஸ் இது எக்ஸாவே இருக்கட்டும், எக்ஸாவே இருந்தால் உள்ளுக்குள்ள √7 வரும். √7 எதுவுமே இல்லை, அதனால விட்டுடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 இதெல்லாம் தாராளமா போடுங்க. கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. ரிமைண்டர் திஸ் டிவைட் பை 34னா இது சின்ன நம்பர் எடுத்துங்க. 73 டிவைட் பை 34. 73ல எத்தனை 34? 2 34, so 68 ரிமைனிங் 5. அப்போ 73யோட டிவைட் பண்ணா 5 ரிமைண்டர். 75க்கு வந்து 7 ரிமைண்டர், ஏன்னா 2 அதிகம். 76க்கு 6 ரிமைண்டர். சரி, 6ல 8 ரிமைண்டர். 78க்கு 10 ரிமைண்டர். அவ்வளோதான். ஓகே, டிவைட் பை 34. நான் என்ன பண்றேன்? இது மல்டிபிள் பண்றேன். 35 35 by 4. 34 என்ன? 1. ஸோ 1 into 8 into 10. அப்படியே போட்டா போற 34. அகைன் 80 டிவைட் பை 34. 80ல எத்தனை 34? 2 34 68 ரிமைனிங் 12 தான் ரிமைண்டர். ஸோ டைரக்ட் சம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம் பார்ப்போம். Question number 7. So theta equal to a plus b divided by 2. Just a minute. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் இது, பார்ப்போம். sin c plus sin d ஃபார்முலா கேள்விப்பட்டீங்களா? 2 சரி cos c plus cos d 2 cos c plus d by 2 that is a plus b divided by 2 into cos a minus d by 2 equal to 3 by 2. அதே மாதிரி sin a plus sin b sin a plus sin b sin c plus sin d 2 sin a plus d by 2 into cos a minus b by 2. ஓகே, ஈக்குவல் டு 1 by 2. இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 2 to கேன்சல், காஸ் பை சைன் வந்துடும். இது கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ காஸ் a plus b by 2 is theta. Cos theta divided by sin theta வரும். that is equal to 3 வரும். நான் உல்டா போட்டுக்கிறேன். tan theta equal to 1 by 3 அப்படியே இருக்கட்டும்.
ஓகே, நான் கண்டுபிடிக்கிறது sin 2 theta cos 2 theta. ஓகே, அப்படியே இருக்கட்டும். tan theta வச்சு 2 theta ஃபார்முலா என்ன இருக்குன்னா tan 2 theta equal to 2 tan theta upon 1 minus tan square theta. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ 2 into tan theta is 1 by 3 upon 1 minus 1 by 9. This is 2 by 3 upon 8 by 9. Cancel. 3 cancel ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 3 cancel. 3 வரும், மேலே 3 போயிடும். கேன்சல் 4 வந்துடும். இப்போ 3 by 4. tan 2 theta equal to 3 by 4. ஸோ 2 thetaவை நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிளாக யூஸ் பண்ணீங்கன்னா 3 by 4 வந்து ஆப்போசிட் அப்பான் அட்ஜஸ்டன்ட். ஆப்போசிட் இஸ் 3, adjacent is 4, hypotenuse of this 5. சரி, sin 2 theta என்ன? Opposite by hypotenuse 3 by 5. Cos 2 theta என்ன? 4 upon 5. So answer 7 upon 5. Answer is okay. நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். C plus D யூஸ் பண்ணீங்கன்னா you will get it. ஓகே, மறக்காம நோட் பண்ணி வச்சுக்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். சரியா? சி சம்டைம் போடுற சம்டைம்ல மோஸ்ட் ஆஃப் த இன்புட் நம்ம வந்து டயர் 2 தான் பேஸ் பண்ணி போடுறோம். டயர் 1லாம் ஜஸ்ட் லைக் தட் போகும். சரியா? அங்கெல்லாம் போயிட்டு தடுமாறக்கூடாது. கொஸ்டின் டேக் ஆஃப் எடுக்காம வரக்கூடாது. அப்படி டேக் ஆஃப் எடுக்கும்போது அந்த கொஸ்டின் விட்டுருங்க. சரியா? வாங்க கொஸ்டின் நம்பர் 8 வாங்க. ஆனால் டயர் 2லாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது. 30 கொஸ்டினுமே நீங்க அடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 8 வாங்க. 2 பாசிட்டிவ் நம்பர் டிஃபர்ஸ் பை 1 2 8 0. The greater number divided by smaller number. Okay, a minus b னு வச்சுங்க. a is greater, b is smaller. When the greater number is divided by smaller number, அப்ப a by b, then portion is this. அப்ப bங்கிறது டிவைசரா மாறுது. So a equal to 7 times of b plus 15 இருக்கும். Okay, dividend equal to quotient into divisor plus remainder. So இது அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 7b plus 50 minus b equal to 1280. Okay, 6b equal to 1230. 6 ஆல் அடிச்சீங்கன்னா 2 times 3 வந்து 0, 5 times of this. b equal to 205. என்ன வேணுமா? கிரேட்டர் நம்பர் இங்க a கேக்குறான். ஸோ இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 7 into 205 plus 50, 35, 14 this 1485. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 9 வாங்க. sin x plus y, sorry, x plus y plus z equal to 5, 3a sin x plus 4 cos y equal to this. இந்த மாதிரி வந்து சைனும் காசும் வந்து அதோடைய இது கோஎஃபிஷியன்ட் மட்டும் மாறி இருந்தது அப்படின்னா ஸ்கொயர் பிளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் பண்ணி டபுள் ரெண்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. இது ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் 9 சைன் ஸ்கொயர்னு வரும். இது 9 காஸ் ஸ்கொயர்னு வரும். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 9 sin square plus cos squared is 1. அதே மாதிரி இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 ஸ்கொயர் பண்ண 16 cos squared by இது 16 sin squared by 16 வெளியே எடுத்தீங்கன்னா sin squared plus cos squared is 1. That is 16. Plus இங்க வந்து 2 times of sin 3 sin x into 4 cos y plus இங்க வந்து 2 times of 3 cos x into 4 sin y இருக்கும். சரியா? ஈக்குவல் டு இது ஸ்கொயர் பண்ண 36, இது ஸ்கொயர் பண்ண 1 வந்து ரெடி ஆட் பண்ணு. சரியா? இங்க வாங்க. திஸ் இஸ் 25, அங்க 37 minus 25 is 12. இங்க வாங்க. this 3 into 4 into this 24 sin x plus y cos y plus cos x plus into sin இப்படி வருது. 24 cancel பண்ணா 1/2. What is this? Sin a cos b plus cos a sin b sin a plus b. That is sin x plus y. X plus y is 1/2. எப்போ 1/2 வரும் x plus y அப்படின்னா எப்போ 1/2 வரும்னா sin வந்து 1/2 வர்றது வந்து 30 டிகிரி இல்லை. அப்போ x plus y is 30. மொத்தமா 180. அப்போ z எவ்வளோ? மிச்சம் இருக்கிறதா 150. அதான் கொஸ்டின் கேட்குறான். 30யும் 150. ஆன்சர் திஸ். கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கொஸ்டின் 10 cot a is this. இதெல்லாம் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், அப்படியே யூஸ் பண்ணிங்க. n equal to 0ன்னு போடுங்க. ஓகே, n equal to 0ன்னு போட்டால் 0 upon 1ன்னு வரும். ஸோ cot a equal to 0ன்னு வரும். cot a equal to 0. எப்போ 0 வரும்? காட்டில் a equal to 90க்கு தான் 0 வரும். ஸோ a 90 got it. n equal to 0 போட்டால் 1/1 வரும். cot b equal to 1. இப்போ b வேல்யூ எவ்வளோ? 45 டிகிரி. ஏன்னா cot வேல்யூ 41 வருது, 45 தான். இப்போ இது பிளஸ் இது 135,
அல்லது 135 போட வேண்டாம். காட் 90 + 45. 90 + 45 செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல காட் வேல்யூ இஸ் நெகட்டிவ். ஸோ காட் 45 தான் -1. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல காட் வேல்யூ இஸ் நெகட்டிவ். ஓகே, ஈஸி கொஸ்டின் தான். இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்ட் பண்ண கொஸ்டின் 11 வாங்க. 10 கொஸ்டின்ல எனக்கு தெரிஞ்சு 8லேருந்து 9 கொஸ்டின் போட்டுடலாம். கொஸ்டின் 11. ஓகே, 80% வந்து தான் வந்து எடுக்க போறாங்க. ஸோ இதில் 80% தான் ஷேர் பிரிச்சுக்க போறாங்க. 80% எவ்வளோ? 80/100 219,375. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் பாருங்க, எடுக்கும்போது 100 மாற்றி எடுத்துருங்க. இதில் பாருங்க 75, 25, 75 இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா எல்லா பக்கமும் இது ரேஷியோ எடுக்க போகிறேன். திஸ் இஸ் ரேஷியோ எடுக்க போகிறேன். ரேஷியோ எடுக்கும்போது நீங்கள் 25, 75 முடிஞ்சால் 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. இந்த 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 475 300. அப்போ 475 300. அது 300ல 0 0 மட்டும் போடுங்க. 3 is the carry. இப்போ இந்த ரெண்டு டிஜிட் சேர்த்தே மல்டிபிள் பண்ணுங்க. 4 × 13 = 52. 52 + 3 is 55. ஓகே, இந்த டெக்னிக்ஸ் சின்னதாக தான் தெரியும், பட் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். சரியா? 4 × 75 is 300. அதில் 300 200 வச்சுட்டு 3 மட்டும் கேரி, அதாவது ரெண்டு டிஜிட்டுக்கு எடுத்து வச்சிருங்க. 4 × 13 is 52. 50 + 3 55. அதே மாதிரி தான் 4 × 25 is 100. மிச்சம் 1. 4 × 16 = 48. 48 + 1 is 49. அதாவது ரெண்டு டிஜிட்டுக்கு நீங்கள் எடுக்கிறது. ஓகே, இதே மாதிரி தான் 4 × 75 is 300. அதில் வந்து 4 × 75 is 300. Carries 3. 4 × 18 = 72. 72 + this 75. இப்போ வாங்க இதெல்லாத்தையும் கூட்டுங்க. this plus this எவ்வளோ ஆச்சு? 80. 80 + 130. 130 + 49. 179. 179ல 75 டைம்ஸ். அதுதான் அவருடைய சியோட ஷேரு. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்கா பாருங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் இது வந்து 4 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ். ஓகே, 4 × 75 வந்து பார்த்தீங்கன்னா 300. எப்படியும் 2 0 முடியும். எல்லாமே 2 0 தான். இங்கே வந்து 75னா ஒரு 75ல 2 5 இருக்கு, 25 இருக்கு. அது 25 மல்டிபிள் ஒரு 5 தான் கேன்சல் ஆகும், இன்னொரு 5 அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த 5 கேரி ஆகும். ஆன்சர் 5 × anything 500 தான் முடியும். ஆன்சர் either this or this. ஓகே, அடுத்தது வாங்க. இது வந்து மல்டிபிள் ஆஃப் 3. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 9. இது மல்டிபிள் ஆஃப் 9. இது ஓகே, ஆன்சர் மல்டிபிள் ஆஃப் 9 தான் இருக்கணும். இது மல்டிபிள் ஆஃப் 9 செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 4 and 5 விட்டுருங்க. மிச்சம் இருக்கு மல்டிபிள் ஆஃப் 9 ஆக்குன்னு பாருங்க. மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது, இது மல்டிபிள் ஆஃப் 9. 6 + 7 + 5 is 18. கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 9. ஆன்சர் திஸ். ஓகே, மல்டிபிள் ஆஃப் 9 வச்சு முடிச்சிருங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. A train takes 9 hours more than train B to cover a distance of 612 km. 612 km. Train A takes 9 hours more. மோர்னா டைம் என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ இஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. -612 டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பி இஸ் பின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் 9. அதே மாதிரி 612 ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் டபுள் ஆகுதான். அப்போ பி வந்து the speed is doubled, then it takes 3 hours less. இங்கே 3 hours less ஆகுது. அப்போ B minus 612 divided by 2A equal to 3. இது இந்த லாஜிக் புரியுதா பாருங்க. செகண்ட் டைம் வரும்போது டபுள் ஸ்பீட் டபுள் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரெயினோடைய ஸ்பீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினோட ஸ்பீடு பியோட ட்ரெயின் ஸ்பீடு தான் அதிகம். பியோட டைம் டேக்கன் தான் அதிகமாகுது. ஓகே, 3 மணி நேரம் கம்மியாகுதுன்னா பி வந்து அதிகமாக எடுத்துக்குது. ஏ வந்து அதிக ஸ்பீடில் போகிறதுனால டைம் கம்மியாக எடுத்துக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரோம். அப்போ ரிவர்ஸில் செப்பரேட் பண்ணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். கேன்சல் ஆகிடும். 612 1/A minus 1/2A. அது 612 காமனாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து 12. மேலே இங்கே 12 முடிச்சுன்னா 2/2A. 2 - 1 is 1/2A. 612 equal to 12. ஓகே, கேன்சல் பண்ணுங்க. 6 கேன்சல் பண்ணால் 5 times 12 is 60. 51. ஆன்சர் 51/2. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் பி கேட்டிருக்காங்க. 51/2. சாரி, நான் என்ன பண்ணுறேன், முதல்லயே பிஏ கண்டுபிடிச்சிருங்க. கொஸ்டின் நான் பிஏ பார்க்கல. நீங்கள் வந்து டைரெக்டாக ஏவெல்லாம் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பிஏ கண்டுபிடிச்சிங்க. எப்படி பிஏ கண்டுபிடிக்கலாம்?
இது 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2ஆல் டிவைட் பண்ணால் 2bன்னு வந்துடும். இது 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க. சும்மா ஆட் பண்ணிங்கனாவே 612 டிவைட் பை b மைனஸ் 612 டிவைட் பை 2b ஈக்குவல் டு 9/2 ப்ளஸ் 3ன்னு வந்துடும். சரியா? 612 காமன் வெளியே எடுத்துருங்க. b வெளியே எடுத்துருங்க. இன்டூ 1 மைனஸ் 1/2 1/2 தான் இருக்கும். ஈக்குவல் டு 6 6 ப்ளஸ் திஸ் 15 15/2. இந்த 2 to cancel. இந்த ரெண்டு பக்கம் 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 1 2 24 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம் ஈக்குவல் டு பை 13 வந்திருக்கும். இந்த பி சரியா? 3ஆல் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் 0.8 டைம்ஸ். ஆன்சர் திஸ். சிம்பிள். ஓகே, இதெல்லாம் போடலாம். ஈக்குவேஷன் கரெக்டாக போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதெல்லாம் போடலாம், தாராளமாக போடலாம். கொஸ்டின் 13 வாங்க. A boy rows plays 24 kilometer distance, come back in 7 hours. He finds that he can row 4 kilometer with the stream and same time as 3 kilometer against the stream. He finds that he can row. Okay, so B plus C இருக்கு பார்த்தீங்களா? அது வித் ஸ்ட்ரீம்னா என்ன அர்த்தம்னா அதோட டவுன் ஸ்ட்ரீம்னு அர்த்தம். டவுன் ஸ்ட்ரீம்ல 4 கிலோமீட்டர் போனா அதே டைம்ல அப் ஸ்ட்ரீம்ல வந்து 3 கிலோமீட்டர் போறாங்க. ஓகே, இப்போ B plus C B minus C இந்த ரேஷியோ 4/3. ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணா 3B 4B. இப்போ வெறும் B வரும். 3C 4C 7C வரும். இப்போ B equal to 7 times of C அப்படியே இருக்கட்டும். ஓகே, 24 கிலோமீட்டரா போயிட்டு திரும்பி வரதுக்கு 7 மணி நேரம் ஆகும். அப்போ 24 டிவைடட் பை B plus C plus 24 divided by B minus C equal to 7. ஏன்னா இது அப்ஸ்ட்ரீம் டைம் டவுன்ஸ்ட்ரீம் டைம் டேக்கன், இது அப்ஸ்ட்ரீம் டைம் டேக்கன். ரெண்டையும் கூட்டினா 7 மணி நேரமா. பிக்கு பதிலாக நான் 7C போடுறேன். 7C போட்டால் 7 plus C 7C plus C 8C 8C போட்டிங்கன்னா கேன்சல் ஆனால் 3/C வரும் ப்ளஸ் 7C minus C 6C 4/C வரும் ஈக்குவல் டு 7. கேன்சல் ஆகி C equal to 1. ஏன்னா 7/C வரும். C equal to 1. என்ன வேணுமா? ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் தான் கேட்குறேன். ஆன்சர் இஸ் சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. என்ன ட்ரையாங்கிள் ABC P and Q are midpoint of AB and BC. Midpoint of எது? P and Q. R is the point on Q. PQ. ஓகே, என்ன ரேஷியோவில்? 3:5 ரேஷியோவில் இருக்கும். QR வந்து 20 தான். 5ங்கிறது 20னா 4 மடங்குனா இது 4 மடங்குனா 12 தான். அப்போ இது 12. வாட் இஸ் த லென்த் ஆஃப் பிசி? இந்த பிக்யூட லென்த் என்ன? 32. மிட் பாயிண்ட் கனெக்ட் பண்ண இதோட ட்வைஸா தான் இதனோட ட்வைஸ் தான் இது 32னா இது வந்து 64. சிம்பிள். அவ்வளோதான் கேட்குறான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15 வாங்க. சோனு அண்ட் சரதக் each sold their item 1818 but Sarthak gained 1%. சோனு இது வந்து இது ஓகே வேணும்னே கொடுத்து வச்சிருக்கான். ஸ்டார்டிங்ல சர்தக் அண்ட் சோனு கொடுத்துட்டு எண்டில் வந்து சோனு டு சர்தக்னு கேட்டுருக்கான். ரேஷியோ கேட்கும்போது கேர்ஃபுல்லா இருங்க, ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவான். ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா யார் கெயின் பண்ணியிருக்காங்க அந்த காஸ்ட் பிரைஸோட ரேஷியோ இருக்கிறான். கெயின் யார் பண்ணியிருக்கான்? சோனுக்கு தான் லாஸ். சோனு இன்கர்ட் லாஸ் இஸ் 10%. இப்படி வந்தது. ஸோ ஓகே, சோனு லாஸ்ட் அப்படின்னா சோனு ஃபர்ஸ்ட் போடுங்க. 118 இது வந்து செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை 90%. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா 90/100 ஆஃப் சோனு. ஸோ சோனு என்ன? 1818 டிவைட் பை 90. இதுதான் சோனுடைய காஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி சத்தோட செல்லிங் ப்ரைஸ் பாருங்க 1818 டிவைட் பை 1% ப்ராப்ளம்னா 101. அப்படியே கேன்சல் ஆகிட்டு 101 மேலே வந்துடும், 190 கீழே வந்துடும். ஸோ ஆன்சர் திஸ். சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபி அண்ட் ஏசி ப்ரொடியூஸ் டு திஸ் ஏபி அண்ட் ஏசி. ஏபி ப்ரொடியூஸ் டு டி
ஏசி ப்ரொடியூஸ் டு இஎம். சிபிடி இதை வந்து பைசெக்ட் பண்றாங்க, அதே மாதிரி பிசியும் பைசெக்ட் பண்றாங்க. இந்த பாயிண்ட் வந்து ஓவும். ஓகே, பிஓசி இஸ் 33. இது வந்து எக்ஸ்டீரியர் பைசெக்ட் ட்ரையாங்கிள். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பிஓசி வேணும் அப்படின்னா பிஓசி ஈக்குவல் டு 90 மைனஸ் a/2. இது போட்ட டைரக்ட் ஃபார்முலா. ஸோ 63 ஈக்குவல் டு 90 மைனஸ் a/2. ஸோ அங்கே போயிடுச்சுன்னா 27 வரும். a/2 ஈக்குவல் டு 27, a ஈக்குவல் டு 54. ஸோ ஆன்சர்ஸ் ஏ தான் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. முகேஷ் ஆஃபர்ஸ் 2 successive discount 15%, 20% respectively on item, still able to make a profit 70% once it is. Okay. சிபி வந்து 100 rupees வச்சுக்கோங்க. 100 வச்சுங்க. 15% வந்து எம்பி என்னன்னு தெரியாது, மார்க் ப்ரைஸ் தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 85% வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட், 80% இன்டூ எம்பின்னு வச்சுக்கோங்க. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்ல இஸ் கெட்டிங் ப்ராஃபிட் 70%. அப்போ 170/100 ஆஃப் சிபி. ஒரே லைன்ல ஈக்குவேஷன் போடுங்க இந்த மாதிரி, சரியா? ஒன் லைன்ல போட்டீங்கன்னா ஒரு 100 கேன்சல் ஆயிடும். இது வந்து 2 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ் ஆஃப் திஸ், இது வந்து 5 டைம்ஸ் ஆஃப் திஸ். சிபி தான் 100 போட்டிருக்கேன். அப்போ 100 கேன்சல் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் 25 வரும். 5 இன்டூ திஸ் 10 இஸ் 250. மார்க் ப்ரைஸ் இஸ் 250. மார்க் ப்ரைஸ் எடுத்தாச்சு. இப்போ 20% டிஸ்கவுண்ட், 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன ஆகும் கேட்குறோம். அப்போ 70% எடுத்துருப்பீங்க. 70% ஆஃப் 250. ஒரு ஜீரோ கேன்சல். 7 into 25 is 175 rupees வித்துருவீங்க. ப்ராடக்ட் சிபி வந்து 100 rupeesக்கு வாங்கி 175 ரூபாய் விற்கிறீங்கன்னா 75% ப்ராஃபிட். சிம்பிள். இதெல்லாம் போடலாம் தாராளம். நம்பர் 18 வாங்க. இதுல வந்து 4/5 ஆஃப் தி செகண்ட் நம்பர் தான் கொஸ்டின், சரியா? ஃபர்ஸ்ட் லைன் வாங்க. There are two numbers. 45% is first number, that is 45/100 of A equal to 3/5 of B. Okay, 3 கேன்சல் பண்ணீங்கன்னா 9. சாரி, 3 கேன்சல் பண்ண 15 வரும். 15, இங்க ஒரு 5, இதுல ஒரு 5 இருக்கு. அப்ப 25 இங்க அடிச்சிருங்க. 25 அடிச்சுன்னா 4 வரும், இங்க 3 வரும். ஸோ A/B equal to 4/3, that is 4:3. 4:3னா A வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், B வந்து செகண்ட் நம்பர். ஓகே, இப்போ வாங்க ஆவரேஜ் ஆஃப் போத் நம்பர்ஸ். ஆவரேஜ் ஆஃப் போத் நம்பர் 4x வைங்க, 3x வைங்க, 7x டிவைட் பை 2 ஈஸ்னா ஈக்குவல் 10 less than ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 4x. அதுல இருந்து 10 கழிச்சாச்சு. இது மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8x minus 20 minus 20 வந்து plus 20 ஆகும். x equal to 20. What is x? The proportion. So first number is 4 times of 20. Second number is 3 times 20. 60 is the second number. அதுல 4/5 எடுக்க சொல்றோம். கொஸ்டின்ல 3/5 இருக்கு, மாத்திக்கங்க. That is 12. 12 into 4 is 48. Simple. கொஸ்டின் 19 வாங்க. இது ஆல்ரெடி வந்து சம், இருந்தாலும் சொல்றேன். 3000 சாரி, 15% per annum, 2 years full year 115 வரும். Divided by 100 whole square into 1 plus 15/100. அது வந்து 2/3 மல்டிபிள் பண்ணி மிச்சம் இருக்க இயருக்கு அவ்வளோ அழகா போட்டலாம். 5 into 2 is 10. ஒரு 10 கேன்சல் பண்ண 10 வரும். 1 plus 1/10 is 11/10. தட் இஸ் 11ஓட மல்டிபிள் வர மாதிரி பார்த்துங்க. இது வந்து இன்ட்ரெஸ்ட் தான். இதுல ஒரு 3000 கூட்டிட்டு 11ஓட மல்டிபிள் எது வரும்னு பாருங்க. இப்போ நீங்க வந்து 4, இது 30,000 கூட்டினா 4, 2, 3, 6, 4.5. இது 11ஓட மல்டிபிளான்னு பாருங்க. திஸ் பிளஸ் திஸ் எவ்வளோ ஆச்சு? 11. திஸ் பிளஸ் திஸ் 11 இல்லை. இங்க வாங்க. 4, 3, 6, 4, 2, 5, 0. This plus this 10, 10 plus this 12. This plus this 12. Yeah, 12. This is multiple of 11. Okay. இது செக் பண்ணிடுறேன். 4, 6, 3, 4, 2, 5. This 7, 9. This plus this 11ஓட மல்டிபிள் கிடையாது. இதே மாதிரி 4, 4, 3, 6, 2, 5, 7, 9 வரல. ஸோ ஆன்சர் திஸ் மட்டும் தான். ஓகே, இதே லாஜிக் தான் லாஸ்ட் டெஸ்ட் பேப்பர்லையும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20 வாங்க. When the radius of the sphere is increased by 5, the surface area increased by 704. ஓகே, இந்த இடத்துல 2 கிடையாது, வெறும் இதுதான். ஓகே, டயமீட்டர் ஆஃப் த ஒரிஜினல் ஸ்பியர் கேட்கலாம். ஒரிஜினல் ஸ்பியர் ஆர்னு வைங்க. சர்ஃபேஸ் ஏரியா 4πr². 4πr². புது ரேடியஸ் என்னன்னா 4 + 5 வருதான் r². ஓல்டு இது வந்து 4πr². அது வந்து 704. சரியா? 4π இஸ் காமன். இது எக்ஸ்பேண்ட் பண்ணா r².
plus 10r plus 25 minus r square equal to 704. So 4 into 22 by 7 into 10r plus 25 equal to 704. Okay, 11 அடிச்சீங்கன்னா 1 6 11s 66 remaining 44ல 4 11s. Okay, இங்க 2 இருக்கு. இங்க 2 into 4 8 8 அடிச்சீங்கன்னா வெறும் 8 தான் வரும். 8 into 7 is 56. 10r equal to 25 plus 56. Okay. இங்க சப்ராக்ட் பண்ணினா 25 சப்ராக்ட் பண்ணினா 1 51 சாரி 1 31 3.1 3.1 தான் ஆர் ரேடியஸ் இஸ் 3.1 ஆப்ஜெக்ட் நல்ல வேலை இல்லை கேட்கறது டயமீட்டர் 3.1 ட்வைஸ் பண்ணீங்கன்னா 6.2 சிம்பிளான கொஸ்டின். ஓகே, டைரக்டாக போட்டோம் ஃபார்முலா டக்குன்னு தெரிஞ்சா போதும். கொஸ்டின் 21 வாங்க. த ஸ்பியர் ரேடியஸ் இஸ் இன்க்ரீஸ் பை 140. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் இன்க்ரீஸ்? இதுக்கு டைரக்டாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். 2a ப்ளஸ் சாரி ஏரியா இன்க்ரீஸ் பாருங்க, a ப்ளஸ் b ப்ளஸ் ab பை 100. இதே ஃபார்முலா திருப்பி யூஸ் பண்ண போகிறேன் வால்யூம்க்கும். ஏரியா இன்க்ரீஸ் ஏங்கிறது என்னன்னா 140, b 140 தான், ப்ளஸ் 140 இன்ட்டு 140 டிவைட் பை 100 அப்படி பார்த்தா 280 ப்ளஸ் இது 196 டிவைட் பை அவ்வளோ. ஸோ 196 மேலே 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். சரி, 196 ஆட் பண்ணிங்கன்னா 476 தான் இப்போ ஏரியா இன்க்ரீஸ். இப்போ இன்னொரு டைம் போடுங்க இதே ஃபார்முலால. ஏக்கு பதிலாக 476 போடுங்க, பிக்கு பதிலாக 140 போடுங்க, ப்ளஸ் 476 இன்ட்டு 140 டிவைட் பை 100 ஒரு ஜீரோ கட்டு. இப்போ வாங்க, இப்போ இது 140 ஆட் பண்ணீங்கன்னா எப்படினாலும் 6 1 5 சாரி 616 616. ஓகே, ப்ளஸ் இந்த 476 இன்ட்டு 1.4 அதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர்ஸ். இப்போ எப்படி பார்த்தாலும் இதில் 0.4ல் 6 இன்ட்டு 4 0.4ல் முடியணும். எப்படியும் 600க்கு மேலே போயிடுச்சு, இதெல்லாம் வராது. இப்போ 13ல் வருமா? நான் இது எடுத்துக்கிறேன், அது டிஜிட்டல் சம் எடுத்துக்கிறேன். டிஜிட்டல் சம் எவ்வளோ? 6 + 2 இது வந்து 5 இது வந்து 8 8 இன்ட்டு 5 4 இது வந்து 12 12னா 13 13னா 4 4 + 4 is 8 வரணும் டிஜிட்டல் சம்மு. இது 8 வருதா பார்ப்போம். 1 and 9 விட்டுறலாம், 1 and 8 ஐ மீன் 9 விட்டுறலாம், டிஜிட்டல் சம் போட்டு வரணும். மிச்சத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா திஸ் வரல, இது வருது. சான்ஸ் டிஜிட்டல் சம் பற்றி தெரியணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். சரியா, 3 செகண்டில் போட்டலாம் இந்த கொஸ்டின். இந்த நம்பருக்கு கொஸ்டின் நம்பர் 22 வாங்க. Equilateral triangle D is the point on BC such that BD is to BC. Careful, last அந்த லைனே கொஞ்சம் இதா இருக்கு. BD is to Dங்கிறது இந்த இடத்துல BD 1ன்னா ஏன்னு வச்சுங்க, இது 3ஏன்னு வச்சுங்க. இது BD 1ன்னா BCயே 3 அப்ப இது ஏன்னா BC ஃபுல்லா 3ஏவா, அப்ப இது ஃபுல்லா ஏதாவது 2A தான் இருக்கும். சரியா, ஓகே. AD equal to 5√7. AD equal to 5√7. நான் என்ன பண்றேன், 3ஏன்னு வேண்டாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக 2A வச்சுக்கிறேன். இது வந்து 2ஆல மல்டிபிள் பண்ண 2A, இது 6ஏன்னு வரும். அப்ப இது 2A, இது 4A, மொத்தமா எவ்வளோ 6A. மொத்தமா 6Aல பாதி வாங்க, பாதினா 3A வருமா? இந்த பாயிண்ட் பாதி வந்து 3A வரும். இது 3Aனா இது 2A, இது வெறும் EA 3A 3A. சரியா, சரி. இப்போ இது A, இது 2A, இது ஃபுல்லா 3A. இப்போ இது வந்து பேரு ஹைட், ஏன்னா மிட் பாயிண்ட கனெக்ட் பண்ண ஈக்குவல் ட்ரையாங்கிள் மிட் பாயிண்ட கனெக்ட் பண்ணா அது பேரு ஹைட். as well as angular bisector, அது வந்து perpendicular line, மீடியன் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, so let it be this point is C. என்ன கண்டுபிடி சொல்றான்னா சைடு, அதாவது 6A கண்டுபிடி சொல்றான். நான் என்ன பண்றேன், 6Aன்னு வச்சுங்க. இந்த ஹைட் ஃபார்முலா என்ன, √3/2 of
ஏ சைடா இருந்தா இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் இந்த இடம் என்ன ஆகுதுன்னா √3/2 ஆஃப் ஏ எங்க எவ்வளோ 6a 6a ஆன்சர் 3a. ஸோ 3√3a அதுதான் இதோட ஹைட்டு. இது a. ஸோ அப்போ a² + 3√3a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதனோட ஸ்கொயர் 5√7 பிகாஸ் பித்தாகரஸ் 90 டிகிரி. ஓகே, இப்போ a² இது எவ்வளோ 28 வருமா? √3 sorry 3² is 9, √3² is 7 3 3 into 9 is 27. 27 plus 1 is 28 a² equal to 25 into 7. And 5² is 7 7 cancel 4 over a² equal to 25/4 a equal to 5/2. அப்படியே இருக்கட்டும். நம்ம கண்டுபிடிக்கிறது 6 times of 5/2 into 6 கேன்சல் பண்ணா 3 into 5 is 15. ஈஸி கொஸ்டின் தான், கொஞ்சம் டைம் ஆகும். இல்லைன்னா சொல்லு. கொஸ்டின் நம்பர் 23 வாங்க. இது வந்து அப்படியே அல்ஜிப்ராவை மாத்திடுங்க. இது a + 1/a ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. a² + 1/a² என்ன வரும்னா x² - 2. a⁴ + 1/a⁴ என்ன வரும்னா x² - 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணும். இது x² - 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணீங்கன்னா x² எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும் x⁴ - 4x² + 4 - 2ன்னு வரப்போ வந்து -2. இது வந்து x⁴ - 4x² + 2ன்னு வரப்போகுது. இதில் x² வெளியே எடுத்தீங்கன்னா இது வரும். ஆன்சர் திஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 24 வாங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் திஸ்? ஓகே, இது வந்து பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். இது அப்போ 5 12 13 ஹையஸ்ட் என்ன சைடோ அதுக்கு ஆப்போசிட்ல வரைகிறது தான் ஸ்மாலஸ்ட் ஆல்டிடியூடா இருக்கும். இப்போ ஹையஸ்ட் ஹைபோட்டனியஸ் தான். இதுல இருந்து வரைகிற ஆல்டிடியூட் தான் ஸ்மாலஸ்டா இருக்கும். இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன? AB into BC by 2. ஓகே, இப்படி போனீங்கன்னா இது ஹைட்டு. அப்போ இது நீங்க ஏபி, இது ஒரு ரிசல்ட்டே இருக்கு. இந்த மாதிரி ரிசல்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அழகான ரிசல்ட் தான், ஈஸி ரிசல்ட் தான். ஏபி இன்டூ பிசி ஈக்குவல் டு ஏசி இன்டூ பிடி. பிடிங்கிறது ஹைட்னு வச்சுக்கோங்க. சரியா? ஏபி எவ்வளோ 5 × 12, ஏசி எவ்வளோ 13, பிடி எவ்வளோ தெரியாது, அப்படியே இருக்கட்டும். பிடி தான் கண்டுபிடிக்கணும். This is 60 60/13. 60 எத்தனை 13 இருக்கு? 4 13s are 52. 4 point something ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஸ்டாப் இட். கொஸ்டின் நம்பர் 25. 25ல விட்டுங்க போச்சு. ஓகே, அவ்வளோ வந்து ஈஸியஸ்ட் ஷார்ட்கட் இருக்கு. இது வந்து x = -1 இல்லையா, 2 இல்லையா, 5 இல்லையா? ஏன்னா -1 போட்டீங்கன்னா இந்த இடத்துல 0 ஆயிடும் பாருங்க. ஓகே, அது டினாமினேட்டர் 0 வரக்கூடாதுன்னு அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டிஷன். மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி கண்டிஷன்லாம் பார்க்கறதே கிடையாது. கேர்ஃபுல். ஓகே, சரி. இந்த மாதிரி கொஸ்டின் திஸ் ஃபேக்டரைஸ் பண்ணி இங்க இருக்க x³ - 8ங்கிறது x³ - 2³ எழுதலாம். x - 2 × x² அப்படி போட்டு அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸ் போடலாம். சரியா? நான் சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். பவர்ஃபுல்லான ஷார்ட்கட். இது தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரி, என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, x = 0ன்னு போட்டுருங்க போதும். அவன் தான் இதெல்லாம் எடுக்க வேணாங்கிற, நான் 0 எடுத்துக்கிறேன். 0 எடுத்தா என்ன வரும்? 2 × -8. இந்த 0 0 -2. அப்போ மேலே -8 மைனஸ் கீழே -2 மேலே ப்ளஸ் கீழே ப்ளஸ். ஐ மீன் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்துடுமா? 0 0 0 0 மேலே 1 கீழே -5. இங்கே டிவைட் இருக்கு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் மேலே வரப்போகுது. ஏன்னா எக்ஸ் இதுதான் உல்டா பண்ணாதான் மைனஸ் உல்டா பண்ணாதான் நியூமரேட்டர் பிகம் டினாமினேட்டர். அப்படி பார்த்தா இது 0 -15 மேலே கீழே வாங்க. 0 0 this is 4 minus minus cancel 2 into 2 to cancel 4 2 cancel this 3 cancel 3 into 2 6ல வந்து முடியுது பாருங்க. எவ்வளோ ஈஸியான ஷார்ட்கட். x = 0 போட்டீங்கன்னா. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஷார்ட்கட்டு இப்படி அப்ளை பண்ணலாம். பட் பெரிய ஒரு ட்ராஜடி என்னன்னா இது 25th கொஸ்டினா இருக்கு. 25th வரையில நாம வந்து 15 மினிட்ஸ்ல போடுவோமான்னு தெரியல. சரியா? கண்டிப்பா எல்லாருமே எல்லா கொஸ்டின் பார்த்துடணும். உங்களுக்கு ஒரு 30 to 40 செகண்ட் மேல போற கொஸ்டின் மட்டும்தான் விடணும். அதுல வர கொஸ்டின்ஸ்லாம் தயவு செய்து போட்டுருங்க. சரியா? We'll meet in the next text. Bye.